லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இமானுவேல் சேகரனார் பற்றி ஏன் எழுதுற? அவமதிக்கப்பட்ட வரலாற்று மாணவி, தனியறையில் தகாத கேள்விகள், அழகப்பா பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கிறது, தோண்ட தோண்ட கிளம்பும் வில்லங்க பூதம். நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பின்னரும் உயர்கல்வி நிறுவனமான அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற பாகுபாட்டுடன் மாணவர்கள் நடத்தப்படுகின்றனர். அதனால் பாதிக்கப்பட்டவள் நான் என்கிற ரீதியில் வரலாற்றுத்துறை மாணவி ஒருவர் எழுதிய கடிதம் பல்கலைக்கழக துணைவேந்தர், ஆட்சியர், மனித உரிமை கமிஷன், SC/ST ஆணையத்தின் கதவினை தட்ட பல்கலைக்கழகத்தில் சாதியா என்கிற சர்ச்சையில் சிக்கியுள்ளது அழகப்பா பல்கலைக்கழகம். குறிப்பிட்ட அந்த கடிதத்திற்கு சொந்தக்காரர் சிவகங்கை மாவட்டம் பூதவயலைச் சேர்ந்த மாணவி வைஷ்ணவி. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முதுகலை வரலாறு இறுதி ஆண்டினை நிறைவு செய்துள்ள அந்த மாணவி எழுதிய கடிதத்தில், எங்களது இறுதியாண்டின் இறுதி செமஸ்டரின் போது நாங்கள் எந்த ஒரு தலைப்பிலாவது ஒரு ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டும். ஆய்வுக் கட்டுரை தொடர்பாக எனக்கு வழிகாட்டியாக துறையின் உதவி பேராசிரியர் பரந்தாமன் இருந்து வந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் இமானுவேல் சேகரனாரின் பங்கு என்கிற தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை எழுத உள்ளதாக அறிவித்திருந்தேன். உதவி பேராசிரியரோ அந்த தலைப்பை மாற்று, வேறு ஏதும் தலைப்பு கிடைக்கவில்லையா என சாதிய எண்ணத்தோடு என்னை திட்டி அவமானப்படுத்தினார். அத்துடன் அவர் அந்த தலைப்பினையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து சத்தியமூர்த்தி எனும் ஆதிக்க சாதி மாணவனை தூண்டிவிட்டு என்னை அடித்து காயப்படுத்தினார்கள். இது குறித்து எனது துறை தலைவர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கூறியதற்கு, இது பற்றி யாரிடமும் பேசாதே என என்னை சமாதானம் மட்டும் செய்துவிட்டு அவர்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டார். இது பெரிதான நிலையில் ஒரு கட்டத்தில் என்னுடைய ஆய்வுக் கட்டுரைக்கு வழிகாட்டியாக துறை தலைவரே வந்தார். அதனை காரணமாக கொண்டு என்னுடைய ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து விட்டேன். இதுபோல் ஒரு மாணவன் ஆய்வுக் கட்டுரை முகப்பில் அம்பேத்கர் படம் வைத்ததற்கு அதனை கிழித்துவிட்டு வேறு படம் வைத்து வா என்றதும் இதே உதவி பேராசிரியர் பரந்தாமனே. இமானுவேல் சேகரனார் பெயரில் ஆய்வுக் கட்டுரை எழுதக்கூடாதா, கல்வியில் எதற்கு சாதி வேண்டும் என்கிற கேள்விகளுடன் நியாயம் கேட்கின்றது அந்த கடிதம். இது துணைவேந்தர் தரப்பிற்கு சென்ற நிலையில் அவசரமாக வரலாற்றுத்துறை வகுப்பிற்கே வந்துள்ளார் துணைவேந்தர் ரவி. சாதி பார்க்கறதுக்கு எங்க கத்துக்கிட்டீங்க? இவ்வளவு பெரிய பேராசிரியர்களா இருக்கீங்க, நீங்களே சாதி பார்க்கலாமா? இனிமே இப்படி நடக்கக்கூடாது என மாணவர்கள் மத்தியில் அனைவரையும் வெளுத்து வாங்கியிருக்கிறார் அவர். இது இப்படி இருக்க, பல்கலைக்கழகத்தின் SC/ST நோடல் அதிகாரியான பேராசிரியர் வேதிராஜன் வைஷ்ணவியை அழைத்து, ஏமா உன் பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் புகார் கொடுத்து போயிருக்க, SC/STக்கென நான் இங்கே இருக்கேன், நீ உடனே நாளைக்கு, அதாவது ஜூன் 5ஆம் தேதி SC/ST செல்லிற்கு வா, வந்து விசாரணையில் கலந்து கொண்டு பேசு என சொல்லியிருக்கிறார். பெண் அலுவலர்கள், கேமரா பாதுகாப்பு எதுவுமில்லாத அந்த ஹாலில் வரலாற்றுத்துறை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, அழகப்பா பல்கலைக்கழக சிண்டிகேட் மெம்பர் பழனிசாமி மட்டும் இருந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற அந்த விசாரணையில் செக்ஸ் தொடர்பான கேள்விகள் மட்டுமே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மாணவியோ, சார், நான் கொடுத்த புகாரை தவிர்த்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறீங்களே, இது நியாயமா? பெண் அதிகாரிகளை வரவழைத்த பின்னர் விசாரணையை நடத்துங்கள். உங்கள் வீட்டு பெண்ணாக இருந்தால் இப்படி பேசுவீர்களா என சரமாரியாக கேள்வி எழுப்ப, என்னுடைய பெண் இங்கே ஏன் படிக்க வருது, அது MBBS படிக்குது என கேலி செய்திருக்கின்றது அந்த விசாரணை டீம். இதற்கு ஆவணமாக விசாரணையின் போது அந்த மாணவி சாதுரியமாக பதிவு செய்த ஆடியோக்கள் மீண்டும் மனித உரிமை ஆணையவசம் சென்றுள்ளது. இது தொடர்பாக பேசிய உதவி பேராசிரியர் பரந்தாமனோ, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது, சிலரின் தூண்டுதலால் அந்த மாணவி என் மீது புகார் அளித்திருக்கின்றார், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது என மறுத்தார். வரலாற்றுத்துறை தலைவர் கிருஷ்ணமூர்த்தியோ பேச முடியாது என்றார் ஒரே அடியாக. கடந்த டிசம்பரில் செல்போனில் ஆபாச புகைப்படம், வீடியோக்களை காண்பித்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுகின்றார் என துறை தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மீது துறையின் உதவி பயிற்றுனர் ராதா என்பவர்
புகார் கொடுத்திருந்தது தனிக்கதை. விஷயம் சர்ச்சையானதும் துணைவேந்தர் ரவி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் அறையில் பதிவாளர் செந்தில்ராஜன், ஆட்சிக்குழு உறுப்பினர் பழனிசாமி, SC/ST நோடல் அதிகாரியான வேதிராஜா, பெண் பேராசிரியர் சுதா, பாரதிதாசன் பல்கலைக்கழக பேராசிரியர் கோபிநாத், வழக்கறிஞர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள மீண்டும் விசாரணை நடத்தியிருக்கிறார். விசாரணை நிறைவு பெற்றுவிட்டது. நடவடிக்கை என்ன என முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார் அனுப்பியுள்ளார் மாணவி வைஷ்ணவி. தமிழக முதல்வர் தலையிட்டு பல்கலைக்கழகத்தில் பரவி வரும் சாதிய வன்மத்தை களைய வேண்டும் என்பது முன்னாள் மாணவர்களின் கோரிக்கை. கவனிப்பாரா தமிழக முதல்வர்? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.